ஆப்கி அதாலத்துல கிரண் ரிஜிஜு மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா இவர் ஜுடிஷியரிய கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கிரண் சார், கடந்த சில நாட்கள்ல உங்க பேச்சானது ஜுடிஷியர்ல பெரிய சூறாவளியை கிளப்பி இருக்கு. எல்லா ஜட்ஜஸும் பெரிய பெரிய லாயர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, யாரு இவன், புல் இன் சைனா ஷாப்னு சொல்றாங்க. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா, உங்க கடையில ஒரு காளை மாடு நுழைஞ்சிடுச்சு. அது என்னன்னா, எனக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க, பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக தான் லா மினிஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நான் என்னைக்குமே அன்கான்ஸ்டிடியூஷனலாக பேசவே மாட்டேன். இதை சில பேர் தப்பான வழியில் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. தப்பான வழிகளில் இதை தப்பாக நியூஸில் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. சில பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. எதிராளிங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இருந்த லா மினிஸ்டர்ஸ் எல்லாம் ராம் ஜெத்மலானி, அருண் ஜேட்லி, ரவிசங்கர் பிரசாத், கபில் சிபல், அசோக் சென் எல்லாருமே பெரிய பெரிய பிராக்டிசிங் லாயர்ஸா இருந்தாங்க. அம்பேத்கர் சார் பேரை மறந்துட்டீங்க. ஆமாமா, அம்பேத்கர் சார். இந்த எல்லா லா மினிஸ்டர்ஸும் பிராக்டிசிங் லாயர்ஸா இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், லாயர்ஸ் எப்படி வேலை செய்வாங்கன்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இவரு குதிரையே ஏற தெரியாத புது மாப்பிள்ளை. இதுவரைக்கும் நம்ம நாட்டில் லா மினிஸ்டர்ஸ் ஆனவங்க எல்லாம் அவங்களுக்கு சட்டத்தின்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறைய அறிவும் ப்ளஸ் அதில் அனுபவமும் இருந்திருக்கு. இவனுக்கு லாவை பற்றி அதிகமாக தெரியல, ஆனால் இன்னைக்கு லா மினிஸ்டரா இருந்துகிட்டு லாவை பத்தி பேசுறேன்னு நிறைய பேருக்கு இந்த விஷயம் பிடிக்காம இருக்கு. இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. ஜட்ஜஸ்லயும் 99% என் பக்கம்தான் யோசிப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் 2 பேர் எனக்கு எதிராக இருப்பாங்க. ஆனா சில லாயர்ஸ் வேற ஐடியாலஜி, வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கிற பெரிய லாயர்ஸும் இருக்காங்க. நான் லா மினிஸ்டர் ஆனதுல அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கிராமத்துல இருந்து வந்தவரு, அந்த கிராமத்துல கரண்ட் தண்ணிலாம் இல்ல, ஒரு ட்ரைபல் ஏரியால இருந்து வந்தவன் எங்களுக்கு சட்டம் சொல்லித்தர போறானான்னு கேக்குறாங்க. அது உண்மைதான். நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன். அங்க எதுவுமே இருக்காது. மோடிஜி பிரதமர் ஆவறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அங்க கிட்டத்தட்ட 80% எங்களுக்கு அங்க வேற வழி எதுவுமே இல்ல. அத்தியாவசியமான வாட்டர் சிஸ்டம், கரண்ட் எதுவுமே இல்ல. அங்கிருந்து தான் நான் வந்திருக்கேன். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்ன சொல்றேனோ அத அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பல வருஷங்களா 50 வருஷமா 70 வருஷமா லா படிச்சுட்டு நாட்டுல அவங்க நீதிமன்றங்கள்ல வேலை பார்க்கறாங்க. புதுசா எங்கேயோ ஒருத்தன் தூரத்துல இருந்து வந்து கவர்மெண்ட் பக்கம் பேசும்போது அவங்களுக்கு பிரச்சனை தான். இது அவங்களோட எண்ணங்கள்ல பிரச்சனை. அதனால சில பேரு 2-3 சீனியர் எம்பிஸ், அப்புறம் காங்கிரஸோட ஃபார்மர் மினிஸ்டர் இவங்கெல்லாம் சொன்னாங்க தான். அதாவது இவன் புதுசா வந்திருக்கா, இவனுக்கு எதுவும் தெரியாதுன்னாங்க. ஓகே, நான் புதுசுதான், புது புது விஷயங்களை கேட்டுதான் ஆகணும்ல. ஆனா நாட்டோட வரலாறுல சட்டமன்றத்துல ஜுடிஷியரியை இவ்வளவு அட்டாக் பண்ண லா மினிஸ்டர் இதுவரைக்கும் இந்த இடம் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் தடவைங்கிறாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், ஒருவேளை நான் அதை சரியான வழியில சொல்றேன்னா அத அட்டாக்லாம் சொல்ல முடியாது. அதோட ஜுடிஷியரிய நாமெல்லாம் கௌரவப்படுத்தி தான் ஆகணும். இந்தியாவோட ஜனநாயகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்குதுன்னா அதோட ஒரு பெரிய காரணம் என்னன்னா, இந்திய நாட்டோட நீதி வழங்கும் சிஸ்டம், ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஜுடிஷியரியோட வேலைகள்லயும் சிஸ்டம்லயும் நாம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் அப்புறம் லெஜிஸ்லேச்சரும் வேலைகள்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. நடுவுல ஒரு லக்ஷ்மண ரேகை வரையப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் மூலியமா அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனா லக்ஷ்மண ரேகையை நீங்க ரொம்ப பெருசா போட்டுட்டீங்க போல இருக்கு. எங்கிட்ட கடந்த 7-8 நாட்களோட நியூஸ் ஆர்டிகிள்ஸ் இருக்கு, வேற வேற நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. அதோட ஹெட்லைன்ஸ் எல்லாம் படிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷனை ஹைஜாக் பண்ணி இருக்கு கிரண் ரிஜிஜு. சில பேர் கான்ஸ்டிடியூஷனை விட அவங்கள பெருசா நினைக்கிறாங்க. கிரண் ரிஜிஜு ஜட்ஜஸ் டார்கெட் பண்றாரு. ஜட்ஜஸ் தேர்தல்ல நிக்கிறது இல்ல, கிரண் ரிஜிஜு சொல்றாரு. கிரண் ரிஜிஜு என்ன சொல்லியிருக்காருன்னா, IBN ரா ரிப்போர்ட்ஸை இக்னோர் பண்றது ரொம்ப கவலையான விஷயம். கிரண் ரிஜிஜு சுப்ரீம் கோர்ட்டை ராங்னு சொல்லியிருக்காரு.
இப்படின்னு படிச்சுக்கிட்டு போனா சாயங்காலம் ஆயிடும், அத்தனை ஹெட்லைன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அட்டாக் பண்றதே இல்லைன்னு சொல்றீங்க. அது என்னன்னா ரஜித் சார், மோடிஜியோட தலைமையில கவர்மெண்ட் 8 வருஷத்தை கடந்தாச்சு. இந்த 8 வருஷத்துல நம்ம அரசாங்கம் ஜுடிஷரி அதிகாரத்தை குறைவா காட்டுறதுக்கோ இல்லனா ஜுடிஷரிய அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயமும் இது வரைக்கும் பண்ணதில்ல. நான் சொன்ன எல்லா விஷயமும் ரியாக்ஷன்ல தான் நான் சொல்லியிருக்கேன். நானா சொந்தமா அப்படியே எதுவுமே சொல்லிடல. சில விஷயங்கள், அதாவது சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில் ஃபைலை வச்சுட்டு உக்காந்துருக்கிறவங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் கொடுத்து தான் ஆகணும். நாங்கள் ஒன்றும் ஃபைலை வச்சுட்டு அங்கே சும்மா உக்காந்துரல. எங்களோட வழியில் எப்படி வேலையை பண்ணுமோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதனால தவறான முறையில் மக்களுக்கு கன்வே ஆகக்கூடாதுன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கோர்ட்டும் இதை நல்லா யோசிச்சு செயல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, ஒரு லா மினிஸ்டரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லல, நீங்க ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்கீங்க. இல்ல முதல்லயும் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பார்லிமெண்ட் டிஸ்கஷன்லயும் பாகமா இருந்தாங்க. நானும் பார்லிமெண்ட்ல பேசுறேன். அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபால ஜுடிஷியரிய பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. ஜுடிஷியரிக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுத்தாத லாங்குவேஜை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதை நானே தான் சொல்றேன். ஆனா சில விஷயங்கள் அது கோர்ட் மூலியமாவோ இல்லைன்னா கோர்ட் ஜட்ஜு மூலியமாவோ பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது சொல்றாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இல்லைன்னா அப்போ நான் அதுக்கு சுலபமான வழியில ஒரு பதில சொல்லுவேன், அதை தெளிவுபடுத்துவேன். அதனால இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. நான் தப்பு பண்றேன்னு எனக்கு எப்பவும் தோணுதே இல்லை. சுலபமான வழின்னு சொன்னீங்க, அதுக்கான உதாரணங்கள் கொடுக்குறேன். சுப்ரீம் கோர்ட்டோட கொலோஜியம் சௌரவ் கிருபால ஹை கோர்ட்ல ஜட்ஜ் ஆக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா நீங்க அவரை IBN ரால மாட்டி விட்டுட்டீங்க. அதாவது ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. அதனால அந்த ப்ராசஸை நான் இப்போ டிஸ்கஷன் பண்ண மாட்டேன். ஆனால் கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கிறாங்களோ என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அது கண்டிப்பாக யோசிச்சு தான் பண்ணுவாங்க. அதோட அவங்களுக்குன்னு ஒரு பாலிசியோட வேலை செய்கிறாங்க. அதனால இதில் எங்கள் தரப்புல இருந்தும் சரி ஜுடிஷியரி தரப்புல இருந்தும் சரி இந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக் டொமைன்ல பேசக்கூடாது. ஆனா இதை அவங்க பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, கவர்மெண்ட் ஏன் சௌரவ் கிருபால ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவர் சேம் செக்ஸோட சப்போர்ட்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கிற அவரோட பாய் ஃப்ரெண்ட், அவர் கூட இருக்கிற அவர் பார்ட்னர் ஒரு ஸ்விஸ் சிட்டிசன். அதனால அவரை ஜட்ஜா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களாமே. இந்த விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் கொலிஜம் பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் என் தரப்புல இருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா எங்கே சொல்லணுமோ எந்த ஃபாரமில் சொல்லணுமோ ஆஸ் அ லா மினிஸ்டர் இல்லைன்னா நமக்கு மேலே இருக்கிற நம்மளோட தலைவர் மரியாதைக்குரிய பிரதமர் இருக்காரு, அவரோட எண்ணங்கள் அவரோட கைடன்ஸை வச்சு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதோட இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் ஆப்கே அதாலத் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விஷயங்களை சொல்ல முடியாது இப்போ. ஆனா நீங்க சொல்லிருக்கீங்களே ஜட்ஜஸ் எல்லாம் ரா IB ரிப்போர்ட்ஸ் இதை பப்ளிக் ஆக்க கூடாதுன்னு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சின்னு. இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டிரான்ஸ்பரன்சியோட வெளிப்பாடு வித்தியாசமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நாட்டோட நன்மைக்காக சில விஷயங்கள் நாம மக்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னா அதை நாம வெளியே சொல்லவே கூடாது. மக்களோட நன்மைக்காக எந்த விஷயம் சொல்லணுமோ அதை நம்ம மறைக்க கூடாது. எந்தெந்த விஷயங்கள் சொல்லணும் எந்த விஷயம் மறைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. இன்னைக்கு ஆப்கே அதாலத்துல மக்களும் இருக்காங்க, வாய்ப்பும் இருக்கு, எவிடன்ஸும் இருக்கு. இப்ப சொல்லுங்க. இல்ல, இப்போ இங்க ஆப்கே அதாலத்துல வந்திருக்க மக்கள் எல்லாம் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப கிளியரா சொல்றேன். இது எதுக்காகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாட்டோட நன்மைக்காக சொல்லக்கூடாதுன்னா சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றதுல இன்டர்ஃபியர் ஆகணும்னு பாக்குது, அவங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்னு பாக்குது. இங்க பாருங்க, கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் 93 வரைக்கும் கவர்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷன்லயே அதுதான் எழுதியிருக்கு. அந்த டிஸ்கஷன் நான் போக மாட்டேன். கான்ஸ்டிடியூஷன்லயே கிளியரா எழுதியிருக்கு. இங்க படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க
கான்ஸ்டிடியூஷன் ஒரு தடவை திறந்து பாருங்க. ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் யார் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸை மாத்திட்டாங்க 93க்கு அப்புறம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை அவங்க கைகளில் வாங்கிக்கிட்டாங்க. கொலேஜியம் உருவாக்குனாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்காக 3 மெம்பர்ஸோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு 3 பேரு, ஹைகோர்ட்லேருந்து அங்கிருந்து 2 பேர் அனுப்புறதுக்காக 3 மெம்பர் கொலிஜியம். 93ல தான் முதல்ல இது ஆரம்பிக்கப்பட்டது. 98ல எக்ஸிக்யூட் பண்ணாங்க. கோர்ட் ஆர்டரால சிஸ்டம் எல்லாம் மாத்திட்டாங்க. இப்போ அதுல நான் என்ன சொல்றது, இதுல யார் முடிவெடுத்தாங்களோ அவங்கள தான் நாட்டோட ப்ராப்ளம் எப்ப வருதுன்னா, ஜட்ஜஸ்லாம் தேர்தல் நிக்கிறதுல நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, தேர்தலில் நிக்க வேண்டாம், அது கான்ஸ்டிடியூஷன்லயே எழுதியிருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் தேர்தலில் நிக்க வேண்டாம், நிக்காம தான் அவங்க ஜட்ஜ் ஆகுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா இது ஜனநாயகம். ஜனநாயகத்துல யாரையும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு யாரும் ராஜாவா இருக்க முடியாது. ரஜத் சார், நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன், ஜனநாயகத்துல ஓனர் மக்கள் தான். அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் நம்மளோட ஒரு சிறந்த புத்தகம். அத எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இது புனிதமான புத்தகம். ஜட்ஜஸ்க்கு தேர்தல்லாம் நடக்கிறது இல்லைன்னு நான் சொன்னது உண்மைதான். ஜட்ஜஸ்லாம் ஒரு விஷயம் யோசிக்கணும், மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நல்ல வேலை செய்யணும். அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அதோட சேர்த்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஜட்ஜஸ் எல்லாம் கான்ஸ்டிடியூஷனை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இது நான் லா மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுதான் டிபேட் போய்கிட்டு இருந்தது. நான் மந்திரி ஆகாம ஆப்போசிஷன் எம்பியா இருந்தப்போ அப்பவும் நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதாவது கோர்ட் பல பார்லிமெண்ட் பவர்ஸை அவங்க கையில் எடுத்துக்கிச்சு. இதெல்லாம் நான் புதுசா எதுவுமே சொல்ல, பல வருஷமா அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அதை தான் இப்போ நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். புது விஷயம் என்னன்னா, நீங்க ஜுடிஷியரை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நாம அப்படி யோசிக்கவும் முடியாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நம்ம மோடிஜி 8 வருஷத்துல ஜுடிஷியரிக்காக நிறைய வேலை பார்த்திருக்காரு. ஜட்ஜஸோட ஃபெசிலிட்டி அதிகமாக்கியிருக்காரு. கோர்ட் ரூம் கட்டுறதுக்காகவும் லாயர்ஸ் ரூம் கட்டுறதுக்காகவும் முதல்லலாம் 1000-2000 கோடியும் கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அடுத்த 4.5 வருஷத்துக்கு செலவு பண்றதுக்காக 9000 கோடி. இங்க இருக்கிற நீதிமன்றங்கள்ல தனித்தனி ஃபெசிலிட்டி சென்டர் கட்டுறதுக்காக இவ்வளோ பணத்தை ரிலீஸும் பண்ணியாச்சு. ஜுடிஷியரிக்காக மோடிஜி கவர்மெண்ட் பண்ண வேலையில பாதி கூட முன்னாடி இருந்த கவர்மெண்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஜுடிஷியரி ஹைஜாக் பண்ண போறேன்னு ஏன் மேலேயே குற்றச்சாட்டு போடுறீங்க? இப்படி யோசிக்கிறதும் தப்பு. ஒரு வேலை இப்படி யாராவது சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க எண்ணத்துல இது இருக்கும். ஏன்னா ரஜத் சார், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கமிட்டட் ஜுடிஷியரியோட ஆர்குமெண்ட் இந்த நாட்டுல முதலா இந்திரா காந்திஜி டைம்ல தான் வந்தது. அந்த டைம்ல ஜட்ஜஸோட சீனியாரிட்டியும் சூப்பர் செஷன் பண்ணி ஜூனியர் ஜட்ஜ சீனியர் ஜட்ஜ் ஆக்கிடுவாங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அந்த டைம் ஜுடிஷியரியை கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. இப்போ எங்களை ஜுடிஷியரியை கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. எப்போ எங்களோட கவர்மெண்ட் ஜுடிஷியரியோட பேச்சை கேட்கல, இல்லனா நாங்க ஜுடிஷியரியோட பல வழியில குறைவா காட்டணும்னு நாங்க எப்போ முயற்சி பண்ணோம்? நாங்க அந்த மாதிரி சொல்றேன், ஏதாவது சொல்லுங்க இருந்தா. கிரண் ரிஜிஜு லா மினிஸ்டர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஜட்ஜஸ் யோசிச்சு பேசணும். ஜட்ஜஸ் எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. இது ஓல்டு விஸ்டம் சார். எ ஜட்ஜ் ஸ்பீக் த்ரூ ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட். இல்லனா கோர்ட்டோட முடிவு அதுதான் இறுதியா இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பெரிய கோர்ட் அதை ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி இதுதான் இறுதி. கோர்ட்டோட டிசிஷன் தான் ஃபைனல். அதனால கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற ஜட்ஜ் சார் அவங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதாம வேற ஏதாவது அட்வைஸ் கொடுக்கறாங்கன்னா அது சரியான விஷயம் இல்ல. அத as a law minister நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க அவங்கள என்ன சொல்றீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பெயில் அப்ளிகேஷன்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இல்ல, சுப்ரீம் கோர்ட் பெயில கேட்க கூடாதுன்னு தான் நான் சொல்லவே இல்ல. நான் என்ன சொன்னேன்னா, சுப்ரீம் கோர்ட் நம்ம நாட்டோட உயர்நீதிமன்றம், அங்க எப்பவும் பெரிய விஷயங்கள், கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர், பெரிய விஷயங்கள் அது மேல ஃபோக்கஸ் பண்ணுனா நல்லா இருக்கும். பெயில் அப்ளிகேஷன் வருதுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்ததுன்னா, ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ இல்லனா லிபர்ட்டி இஷ்யூ இல்லனா தூக்குல போடுற கேஸா இருக்கலாம்,
இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதோட பெயில் எல்லாம் கேட்கலாம். இந்த 420 கேசஸ் அதுக்கு ஏதாவது பெயில்னா அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் போறீங்க. அப்படி பண்ணும்போது கோர்ட்டோட டைம் வேஸ்ட் ஆகுது. இதுதான் நான் சொன்னேன். நான் எப்பவும் சுப்ரீம் கோர்ட் பெயில் பெட்டிஷன் கேட்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அதனால தான் பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் இவருக்கு சட்டம்னா என்னன்னே தெரியலன்னு சொல்றாங்க. ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் என்ன எழுதியிருக்காருன்னா, பெயில் நாட் ஜெயில் இஸ் த ரூல். ரூல் இல்ல, இது எப்படி பார்க்கறேன்னா, முதல்ல பெயில் கிடைக்கிறது ஒரு உரிமை. அப்படி கிடைக்கலன்னா ஜெயிலுக்கு தான் போகணும். இதுதான் பிரின்சிபல். இது லீகல் விஸ்டம்கான ஒரு விஷயம். இந்த மாதிரி எந்த ரூலும் கிடையாது. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, வண்டி கரண்ட் இந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லாத ஊர்ல இருந்து வந்த ஒருத்தன் நாங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லணுமா? இல்ல, ஜட்ஜஸ் எல்லாம் அப்படி சொல்லல. நீங்க சொல்றதெல்லாம் காங்கிரஸ் அப்புறம் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க பார்லிமெண்ட்டும் நடத்தணும்னு நினைக்கிறாங்க, கோர்ட்டும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இல்ல மத்தவங்க சொல்றதுக்கு தூண்டி விடுறாங்க. காங்கிரஸோட பெரிய அரசியல்வாதி ஜெய்ராம் ரமேஷ் அவர் என்ன சொல்றாருன்னா, கிரண் ரிஜிஜு ஜுடிஷியரியை மிரட்டுறாரு. அவர் ஒரு பாய்சன் பில் ஃபார் ஜுடிஷியரி, அதாவது ஜுடிஷியரிக்கு இவர் ஒரு விஷ மாத்திரன்னு சொல்றாரு. நீங்க ரஜத் சார், ஓப்பன் கேமரால ஜட்ஜ் சார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு எப்பயாவது ஜட்ஜு கிட்ட பேசி பாருங்க. என்னோட வேலையோ இல்ல நான் வேலை செய்யற வழிபாடுகளையோ ஏதாவது பிரச்சனையான்னு ஜட்ஜு கிட்ட கேட்டு பாருங்க. எல்லா ஜட்ஜும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. நான் அவங்கள எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னா, 2 பேர் எதிரெதிரா மீட் பண்ணிக்கிறோம். எப்படி ட்ரீட் பண்ணணும்? எனக்கு அரகன்சியோ இல்ல மிரட்டுற மாதிரியான ஆளோ நான் கிடையாது. சோ காங்கிரஸ் அவங்களே இதை கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்றாங்க. இத சொல்றது ஜட்ஜ் கிடையாது, இத சொல்றது ஜுடிஷியரி கிடையாது, இத சொல்றது காங்கிரஸே தான். உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. சிபிஐ, இடி, இப்ப ஜுடிஷியரி மேலையும் நீதிமன்றங்கள் மேலையும் கிரண் ரிஜிஜு ஆக்கிரமிக்க பாக்குறாரு. எல்லாத்தோட விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேச்ச நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவரு ஏதோ ஒன்னு சொல்லணுன்றதுக்காக சொல்றாரு. அதோட அவர் இப்படி பேசினது கூட அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அதே அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவரு ஒரு விதமான அனார்கிஸ்ட் மைண்ட் செட்டோட இருக்கிறவர். அதனால அவரு தலை இல்லாத வால் இல்லாத பேச்சதான் பேசுவார். இவங்கள நாங்க அப்பப்ப சந்திப்போம். இப்ப அவர் சிஎம்மா இருக்கிறதுனால அப்பப்ப சந்திப்போம். நல்லா தான் பேசுவாரு. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நல்லா தான் பேசுறாரு, பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க. ஆனா வெளியே போய் எந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதோட ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜுடிஷியரிய கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க, ஜுடிஷியரிய ஆக்கிரமிப்பு செய்யறீங்க, அதனால ஜுடிஷியரி உங்களுக்கு ஃபேவரா எல்லா தீர்ப்பையும் வழங்குது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அவருக்கு பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாங்க, என்னென்ன பேசணும்னு எழுதி கொடுக்கறாங்க. அவங்களோட அட்வைசஸ்லாம் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவர் மேடையில சொல்றாரு. ஒருவேளை அதுல இருந்து தவறிட்டாருன்னா அவர் மாட்டிப்பாரு. அதோட அவர் பார்ட்டிய 24 மணி நேரம் காப்பாத்துறதுக்கே அவருக்கு டைம் சரியா போயிருது. அதனால மக்கள் என்னென்னமோ பேர் கொடுக்கறாங்க, ஆனா நான் மரியாதை கொடுக்கறேன். அவரு இப்ப தலைவரா இருக்காரு, காங்கிரஸ் லீடரா இருக்காரு, அதுக்கான மரியாதை கொடுக்கறேன். ஆனா அவர் பேசுற பேச்செல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஜேபிக்கு நஷ்டம் இல்ல, நம்ம நாட்டுக்கு தான் நஷ்டம் அவரோட பேச்சு கேட்கறது. அப்புறம் கபில் சிபல், அவர் லா மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கிரண் ரிஜிஜுக்கு சுப்ரீம் கோர்ட் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது, வக்கீல் எப்படி வேலை செய்வாங்கன்னு தெரியாது, ஆனா லா மினிஸ்டரா ஆயிட்டாரு. கபில் சிபல் சீனியர், அவர் 4 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் மேல உள்ள நம்பிக்கையே போயிருச்சுன்னு சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்றத ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற ஒருத்தர் ஏன் மேல குற்றச்சாட்டை போடுறாரு. சோ அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கான உரிமையே இல்ல. யார் அவருக்கு அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவருக்காக தான் பேசுவாரு, அவங்களுக்காக தான் வாதாடுவார். அவங்களுக்குன்னு இண்டிபெண்டன்ட் வியூலாம் இருக்காது. நான் மற்ற வக்கீல்களை குறைவா சொல்ல, சிபில் சாரை மட்டும்தான் சொல்றேன்.
அதாவது நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கலாம், ஆனா என்கிட்டயும் யோசிக்கிறதுக்கான ஒரு திறன் இருக்கு. ஒருவேளை மோடிஜி ஏதாவது முடிவு எடுக்கிறாருன்னா யோசிச்சுதான் அதை எடுத்திருப்பாரு இல்லையா? ஆனா இந்த பெரிய பெரிய லாயர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் பேசுற லாயர்ஸை தான் டார்கெட் பண்றீங்களா, சுப்ரீம் கோர்ட்லயும் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? இது ரஜத் சார், நான் எதுக்காக சொல்றேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுவீங்க. இங்கிலீஷ் யார் நல்லா பேசுறானோ அவனோட கோர்ட் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அவனுக்கு 20, 30, 40 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. அதோட ஹிந்தியில பேசுறவனுக்கு ரொம்ப கம்மியான பணம் கிடைக்குது. நம்ம இந்திய நாட்டுல எதுக்காக இப்படிலாம் இருக்கு சொல்லுங்க? இதனாலதான் நான் சொன்னேன், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லயும் கூட இருக்கு இது. ரீஜனல் மொழிகள், இந்திய மொழிகள்ல, ஹிந்தியில, தமிழ்ல, தெலுங்குல, பெங்கால்ல, மராட்டியில, பஞ்சாபில என்னென்ன இந்திய மொழிகள் இருக்கோ அதுலயும் விவாதம் பண்ணலாம் இல்லையா? ஏன் இருக்கக்கூடாது? ஏன் எப்பவும் இங்கிலீஷ் தான் இருக்கணுமா என்ன? அதனால மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி 2015ல வாக்கு கொடுத்தாரு. அதாவது இந்திய மொழிகளை இந்திய கோர்ட்ல எப்படி முன்னுக்கு கொண்டு போனோம் அத யோசிச்சாரு. அதனால ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. ஜஸ்டிஸ் போப்டே சார், இந்தியாவோட ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ், அவர் தலைமையில கமிட்டி உருவாச்சு. என் கூட டிஸ்கஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஒக்காபுலரிய உருவாக்குறோம், டேட்டா பேங்கையும் உருவாக்குறோம். இந்தியன் லாங்குவேஜஸ்ல மெயின் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா காமனா என்ன பண்ணுன்றதுக்காக நாங்க என்ன யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறம் இருந்து சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்தை ஒத்துக்கோன்னு நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் சாரும் என்கிட்ட பேசினாரு. அதோட சுப்ரீம் கோர்ட்டோட பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனி மொழிகள்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி பப்ளிக்காக அவைலபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் பண்ணுவோம். கோவிட் டைம்லயும் நீங்களே பார்த்திருப்பீங்க, கோர்ட்டுக்கு போனாரு. ஏன்னா டெக்னாலஜியோட ஆன்லைன் ப்ராசஸ், வீடியோ கான்ஃபரன்ஸோட, மோடிஜியோட டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின், அது மூலியமா தான் நம்மளோட கோர்ட் ஸ்ட்ராங் ஆச்சு. அதனால தான் கோவிட் டைம்லயும் நம்ம இந்திய கோர்ட் ஸ்ட்ராங்கா நடந்துகிட்டு இருந்தது. அதாவது பெரிய பெரிய லாயர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிரண் ரிஜிஜு பிராக்டிஸ் பண்ணவே இல்ல, இவரு காசு சம்பாதிக்கவே இல்ல, இப்ப எங்க வயத்துல எட்டி உரைக்கிறாருங்கிறாங்க. இல்ல, நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நாடு எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கோ, ப்ராக்ரஸ் நடந்துகிட்டு இருக்கு, நடந்தும் முடிஞ்சிருச்சு. அதனால வேலை அதிகமாகும், அதோட கேசஸ் அதிகமாகும், அதோட பல விஷயங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வரும். ஸோ அத்தனை லாயர்ஸ்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ லாயர்ஸ்க்கு நிறைய வேலைகள் கிடைக்கும். அதான் என்னோட ஒப்பீனியன். எல்லா வேலைகளும் ஒரு குறிப்பிட்ட வக்கீல்களுக்கு போறதுக்கு எதிரானவன் தான் நான். அதனால நான் என்ன சொன்னேன்னா, இங்க இருக்கிற சீனியர்ஸ் லாயர்ஸ் அவங்க கேஸை ஜூனியர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கணும். கோவிட் டைம்ல ஒரு சில ஜட்ஜ் 2 கோடி 3 கோடி ஒரு நாள்ல சம்பாரிச்சிருக்காங்க, ஒரே நாள்ல. ஜட்ஜ் இல்ல, லாயர் தானே? ஆமாமா, லாயர். நான் ஜட்ஜை பத்தி பேசல. ஜட்ஜை பத்தி பேசவே கூடாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லாயர் அவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல லாயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. இது நல்லதில்ல. அதனால நான் என்ன சொன்னேன்னா, அதாவது சின்ன சின்ன இப்போ புது லாயர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். இந்தியன் லாங்குவேஜ்ல விவாதம் கோர்ட்ல நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே வேலைகள் கிடைக்கும். மக்கள் கேள்வி கேட்க ஆசையோட இருக்காங்க. லா மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். இது வரைக்கும் என்ன ரீசன்னால இத்தனை கேசஸ் பெண்டிங்ல இருக்கு? சோ இந்த மாதிரி கேசஸ் பெண்டிங்ல இல்லாம இருக்கிறதுக்கு ஃபியூச்சர்ல என்ன சொல்யூஷன், சீக்கிரமா சால்வ் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்கு? கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல கோர்ட்ல 4,90,00,000 கோடி கேசஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. இதை குறைக்கிறதுக்காக பல ஸ்டெப்ஸ்கள் எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் முன்னாடி டெக்னாலஜி மூலியமா. அப்புறம் இத்தனை கேசஸ அத உடனடியா எப்படி குறைக்கிறது, அதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. லாயர்ஸ்க்கும் டைம் இருக்கணும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் டேட் கிடைக்கும், கேஸ் ஹியரிங் வரும், டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பெருசு. இன்னொன்னு என்னன்னா, நாங்க ஆல்டர்னேட் வழியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில கேசஸ்லாம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டிஏஷன் மூலமும் நாம சால்வ் பண்ணலாம். ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசர்வேஷன் மெக்கானிசமை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆர்பிட்ரேஷனா இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும். கிராமங்கள்ல சில விஷயங்கள் இருக்கும், அது ஃபேமிலி மேட்டரா இருக்கும், அதை கம்யூனிட்டி லெவல்ல மீடியேஷன் பண்ணியே சால்வ் பண்ணிக்க முடியும். கோர்ட் போக வேண்டிய அவசியமே இல்ல.
ஸோ இந்த மாதிரியான பல வழிகளில் நாங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். அதோட கோர்ட்டில் நிறைய கோர்ட்ஸ் இருக்கு. ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், லோயர் ஜுடிஷியரி. நாங்கள் பேசுவோம். அதோட நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பிரதமர் மோடிஜி கொடுக்குற சப்போர்ட்னாலையும் ஜுடிஷியரியும் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. நாங்க ஒன்னா சேர்ந்து இங்க இருக்கிற பெண்டிங்ஸ் எல்லாம் நாங்க கண்டிப்பா குறைப்போம். ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்பெல்லாம் ஒரு ஜட்ஜ் ஒரு நாள்ல 100 கேசஸ் டிஸ்போஸ் பண்றாருன்னா 200 புது கேசஸ் வந்துரும். கேசஸ் டிஸ்போஸ் எல்லாம் ஃபாஸ்டா நடக்குது. புது கேசஸான ரெஜிஸ்ட்ரேஷன் டபுள் ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. அதனால பெண்டிங் அதிகமா இருக்கு. டிஸ்போசல் ரேட் ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ. ஆனா இதுவும் பத்தாது, இன்னும் நிறைய கடுமையா உழைக்க வேண்டிய. எப்ப கோவப்படுறாங்கன்னா டேட் அட்ஜன் ஆகும்போது தான் கேஸ தள்ளி போடுறாங்க. இதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. இந்த டேட்ஸை குறைக்கிறதுக்காக தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்புறம் நாங்க நிறைய லெவல்ல டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ டேட் சீக்கிரமா கொடுக்கணும், ஹியரிங்கும் சீக்கிரமா முடியணும். அதனால யாரும் சும்மா விட்டுறக்கூடாது. சில நேரங்களில் லாயர்ஸே டைம் கேட்பாங்க, அடுத்த முறை ஹியரிங் கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் குறிப்பா அவங்கள மட்டும் சொல்லல, ஆனா சில நேரங்கள்ல மெட்டீரியல் சப்போர்ட் கிடைக்காது. சில நேரங்கள்ல இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க, அவங்க இன்னும் சார்ஜ் ஷீட் ரெடி ஆகல. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல விட்னஸ் வரமாட்டாங்க, விட்னஸை தேட வேண்டியதா இருக்கும். சோ விட்னஸ் வரலன்னா கேஸ் திரும்பவும் போஸ்ட்பாண்ட் ஆயிரும், இன்னொரு டேட்டுக்கு போயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய காரணம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே இடத்துல கட்டி வச்சாதான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இங்க ஒரு விஷயத்த சால்வ் பண்றோம், அங்க ஒரு விஷயத்த விட்டுறோம், அதுக்கப்புறம் மாட்டிப்போம். இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஜட்ஜஸ்க்கு சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஹை கோர்ட்ல நிறைய லீவ் எடுத்துக்கிறாங்க, லீவ் உங்களுக்கு அதிகம்னு சொல்லிருக்கீங்க. கோர்ட்ல லீவ் எடுத்துக்கிறாங்க, வெக்கேஷனுக்கு போறாங்க. இது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, நான் அப்படி சொல்லல ரஜத் சார். நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன், நம்ம மக்கள் முன்னாடியும் சொல்றேன். ஜுடிஷியரி கோர்ட்ஸோட ஜட்ஜஸ் அதிகமா லீவ் எடுத்துக்கிறாங்க, வெக்கேஷன் போறாங்கன்னுலாம் நான் சொல்லல. ராஜ்யசபால காங்கிரஸோட ஒரு எம்பி என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாரு, ஜட்ஜஸ் எதுக்காக இவ்வளோ லீவ்ல போறாங்க? அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதோட ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன். அதாவது ஒரு ஜட்ஜ் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது உண்மைதான். இந்தியாவோட ஜட்ஜ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னா, உலகத்துல எந்த ஜட்ஜும் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. மற்ற நாடுகள்ல, அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல ஒரு ஜட்ஜ் ஒரு நாள்ல ஒரு கேஸ் தான் பாக்குறாங்க. இந்தியால ஒரு ஜட்ஜ் 100 கேஸ் பாக்குறாங்க. மினிமம் 50-60 கேசஸ் இருக்கும். சோ எங்க ஜட்ஜஸ் மேலேயும் நிறைய ப்ரெஷர் இருக்கு. லீவ்லாம் கண்டிப்பா தேவை, ஏன்னா அவங்களும் ரிலாக்ஸ் பண்ணணும்ல. 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலன்னா அவங்களும் கொலாப்ஸ் ஆயிடுவாங்கல்ல. மனுஷங்களுக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு லிமிட் இருக்கும். நான் எவ்வளோ நாள் லீவ் இருக்கணும்லாம் சொல்ல வரல, ஆனா கொஞ்சமா பிரேக் கிடைச்சா நல்லா இருக்கும் அவங்களுக்கு.